ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அந்த விடுதலை சம்பவிக்கட்டும். என் படிப்பு காரியத்தில் அந்த விடுதலை சம்பவிக்கட்டும். என் வழக்கு விஷயத்தில் அந்த விடுதலைகள் சம்பவிக்கட்டும். என் சரீர சுகபல ஆரோக்கியத்தில் ஒரு விடுதலை சம்பவிக்கட்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்டுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் அந்த விடுதலையை ஆண்டவர் அளித்து கொண்டிருக்கிறார். அந்த அபிஷேகம் உங்கள் சிரசின் மேலே ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் பாவியாகிய மனுஷன் ஆண்டவரே, நான் எப்பொழுது விடுதலை ஆவேன் என்று கேட்டுக்கொண்ட உங்கள் மத்தியில் ஆண்டவர் சொல்லுகிறார், பாவியாகிய உன்மேல் இரக்கம் வைத்து நான் உன்னை விடுதலை பண்ணுவதற்கு உன்னோடு உலாவிக் கொண்டிருக்கிறேன். உன் குடும்பத்தில் மோதி அடிக்கக்கூடிய சத்ருவின் ஆதிக்கங்கள் எல்லாவற்றையும் நான் துரத்தி விட்டு உன்னை நான் விடுதலை பண்ணுவதற்கு நான் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். மகனே, மகளே, நீ கவலைப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆவியானவர் திட்டமாய் தீர்மானமாய் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அநேக குடும்பங்களில் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு சத்ருவானவர் அநேக தடைகளை கொண்டு போட்டு வைத்திருந்தாலும் ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த தடைகள் உடைத்து எறியப்படும். அந்த தடைகள் எல்பொருள் ஆகும். என் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் யார் தடை கற்களை வைத்தாலும் அந்த தடை கற்கள் முறிந்து ஓடும் என்று ஆவியானவர் குடும்பத்தை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார்.